தீபம் தரிசையாமி. பொறுமையா வாங்கிங்க, ஒத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சிக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். Thank you. சூர்யா ஒரு நிமிஷம். என்ன சூர்யா, நம்ம நந்தகுமார் அந்த கவுன்சிலர் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்டா. எதுக்குடா? எல்லாம் அந்த தண்ணி பிரச்சனை தான்டா. இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்குற? நான் சவுண்ட் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணோம். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதானந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியடா. ஏன்டா? அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்ல இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு. இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப கண்டிஷன் பெயில்ல வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? என்ன நக்கலா? நான் இந்த நக்கல் முக்கல் முனகல்லாம் நமக்கு தெரியாதுன்னா அப்பப்ப கொஞ்சம் சீன் காட்டுவேன். நான் சினிமாவை காட்டுவேன், அடிச்சு தூங்குறேன் அவனை. நான் உடம்பு தாங்காதுண்ணா. அப்படி வா வலிக்கு. நான் சொன்னது உங்க உடம்புண்ணா. ஐயோ அம்மா. சூர்யா விடாத பின்னு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஏன்டா எறியறீங்க? தண்ணி ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உதவாங்கிறவனும் தமிழன் தான். என்னப்பா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது, மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல, போட்டவனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதானே சொல்ற? ஆஹா, நீயே வச்சிருக்கிறியா? ஆமா, இன்னைக்கு கவுன்சிலர் அடிப்பான், நாளைக்கு எம்எல்ஏ அடிப்பான். இப்படியே போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அடிச்சுட்டு வருவான். ஏன்டான்னு ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேட்கறது கிடையாது. அக்கா என் மேல இருக்கிற பயம் கூட அத்தான் உங்க மேல கிடையாது.
எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். ஜெயா அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். கரெக்டா செய்யறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் இவ யாரு? கமிஷனரா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா? ஹாய் ரம்யா. என்னாச்சு? உள்ள யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொருத்தரையும் இப்படி அடிக்கிறதும் பிடிக்கிறதும் உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சூர்யா. நீ தான் லா முடிச்சிட்டல, போய் யாருக்கிட்டயாவது போய் ஜூனியரை சேர வேண்டியதானே? இல்லன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? சும்மா கொதிக்காதக்கா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணி பம்ப்லயும் வரல பைப்லயும் வரலன்ட்டு கவர்மெண்ட் தண்ணி லாரி அமுச்சு வச்சா, இவர் கவுன்சிலர்ன்ற பேர்ல தண்ணி லாரியை மடக்கி அவர் மினரல் வாட்டர் ஃபேக்டரி கொண்டு போயிட்டு பேக்கெட் போட்டு விற்கிறாரு. அதை தட்டி கேட்ட நம்ம நந்தகுமாரை போட்டு அடிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா? அதான் போயிட்டு ஒரு காட்டு வந்தேன். அத கேக்குறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க சூர்யா. நீ செய்யாதன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் பவர் கட் பண்றியா? சும்மா தோணன்னு. நான் சொல்றது அவன் கொஞ்சமாவது கேக்குறானு பாருங்களேன். என்னங்க, நீங்களாவது போய் கேளுங்களேன். சூர்யா என்னடா இதெல்லாம்? எப்படா பிராண்ட மாத்தின? நீங்களே அடிங்க. ஐயோ சூர்யா, அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நுங்கம்பாக்கம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப அக்கா நீயுமா? டேய், அதான் சொல்லவே இல்ல. ஏய் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அவனை எப்படி திருத்த முடியும்? அவனை கேளுங்க. கேட்டேன், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்ல, அதனால தான் அதே சீட்டை வாங்கி 2 பஃப். காமெடியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல அவனை யாராவது ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுங்க. ஏன் என்ன பார்த்தா லாயரா தெரியலையா? எங்கிட்டயே ஜூனியரா சேர்ந்துட்டோம். வீட்ல அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்ல வேறயா? ஒன்னும் வேண்டாம். உங்களோட அந்த சீனியர் என்ன லட்சுமி நாராயணன், அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன். என்னப்பா அக்கா சிபாரிசு லட்சுமி நாராயணன் சேர்ந்துறியா? எனக்கு ஓகே, அவரை பாத்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா ஹவு கேன் ஐ ஆர்கியூ வித் தி ஜட்ஜ் இன் தி கோர்ட்? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா, புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லைன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும், போ. நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ண? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது? என்னது இது? இல்ல, நீ போட்டிருக்கிய அது சட்டைங்க. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியா மினி? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னைத்தான் நான் கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுறான் என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கின கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்கியூமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு தி பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம்.
டேய் பிரியா எங்க வருவான்னு சொன்னீங்க காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படிடா வருவா? டேய் இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார் வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்டு ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துரு சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துரு சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அதுவா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியா சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய் லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எததான் நம்பியிருக்கேன் நீ இத நம்பறதுக்கு? ஏய் பிரியா, பார்த்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துருப்பானா? கண்டிப்பா பாத்துருப்பான். டேய் வழிய விடுங்களேடா. டாவா எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. துப்பாக்கி 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 தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையன்ல அப்படிதான் இருப்பான். சொல்றேன் என்னாச்சு? கையாகறா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன் என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சர்ரா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாளா இவர் வந்துட்டார். ரெண்டு பேரும் வெறும் லுக் தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே தீருவேன். அது உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருவேன்னு ரோல் சொல்ல பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி, கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்தேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு இரு. இங்க பாரு பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கே. ஆஹா எப்படி வர்றான் பாருடா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, தூள் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. சூப்பர், வெரி குட். சொல்லலடா. சொல்ல லியா. என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப் டிராப் எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான். லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அநேகமா இது பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சைக்கிள் போலாமா? ஐயா ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்குது? அங்க கஸ்டமர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. கஸ்டமர் வா போலாம். ஆமா துளசி சோப்பு வாங்கியாட்டியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? 10 வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அதை ஏன் கேக்குற? இப்பதான் ஒன்னு டிராப் ஆச்சு. இல்லன்னா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா.
ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வர எடுக்க வச்சுட்டாண்டி. ஹோம்ஒர்க் எடுக்க வச்சுட்டாங்க. ஓசில கிடைக்கணும் ஓவரா சாப்பிட்டேன்டி. அதனாலதான். வாங்கிக்கிறேன்டி. ஏய் பிரியா, உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தை தான். என்ன என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? sir. நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல்லாம் full sleeve. கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவு முதல்ல. ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? ஏன்? Stop it. இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீவி சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? பரவாயில்ல, டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுதுங்க. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகேண்ணா. ஓ, அதான் ஓகே சொன்னியா?
வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லுங்க. வா வா. வெரி குட். ஐ லைக் இட். இதா இருக்கணும். வீடு பூந்து திருடுக்கான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா? சார் அப்படின்னா அப்படின்னாவா? ஏயா போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி. படிச்சிருக்கேன்னு சொல்றேன். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ ஓடி ஓடி ஓடி. அந்த 2 பில்லோவையும் கொடுத்துட்டு போ. பில்லோ இல்லடா. என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்போ நான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே. ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு? ஆமாண்டி, அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். என்ன தேடுற? ஏய் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி. போலாமாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆளை பாரு. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய் அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேட்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா. நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ நோ, இங்கே இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லேப்டாப் பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஊதுங்க ஊதுங்க. போதும். அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப்னு இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுமாடா சாமி. ஹலோ. யோ அப்படி உட்காரியா? நல்லா இருக்கு. சார் 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 ரொம்ப நல்லா சாரி இருக்கு. சார் சாரி சார். என்ன படிச்சிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? சரி சார். யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே. இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்கார வை, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே.
வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா. இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு படி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிற? சே வாய் முடுற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போகுதே வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு, காபி, டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபா ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க. தம்பி புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி வரப்பு நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேரை ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்கார்லையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏன்? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க. சார் இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். என்னது? செருப்பு. நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன்.